தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல உயிரிழந்த இளம்பெண் ஸ்னோலினோட தாயார் இன்னைக்கு விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல 2018 ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. இந்த ஒரு போராட்டம் நடத்தின பொதுமக்கள் மேல காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினதுல சம்பவ இடத்திலேயே 13 பேர் உயிரிழந்தாங்க. இதை தொடர்ந்து துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களோட கண்டனங்களையும் தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலும் சொன்னாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில அன்னைக்கு நடிகரா இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் துப்பாக்கி சூட்ல பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு. பகல்ல போனா ரசிகர்கள் கூடும் அப்படின்றதுனால இரவு நேரத்துலதான் போனாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்களுக்கு ஆறுதலும் சொன்னாங்க. உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு 1 லட்சம் உதவித்தொகையும் அவர் வழங்கினாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த வகையில தான் இதுல ஸ்னோலின் குடும்பமும் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியில ஸ்னோலின் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்களாம். இது பத்தி இந்த நிலையில உயிரிழந்த ஸ்னோலினோட தாயார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே ஸ்னோலினோட மறைவு குறித்து ரொம்பவே வேதனையோட வீட்டுக்கு வந்து அமர்ந்திருந்தாங்க. அப்போ திடீர்னு விஜய் வந்தாரு. எங்களோட சமமா அமர்ந்து எங்களோட துக்கத்துல பங்கெடுத்துக்கிட்டாரு. மிகவும் துயரமும் பட்டாரு. தொந்தரவு செஞ்சிருந்தா எங்களை தவறா நினைச்சுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே எளிமையா வந்து எங்களோட துக்கத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த மகன் அப்படி சொன்ன அவரு மாநாட்டுல கலந்துகிட்டு ஒரு கடிதம் ஒன்ன கொடுப்பதற்காக நினைச்சேன். ஆனா அங்க 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்ததுனால என்னால கடிதத்தை கொடுக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த ஒரு கட்சியில உறுப்பினர் ஆகிட்டோம். 2026 தேர்தலில் விஜய கண்டிப்பா முதலமைச்சரா அரியணையில உட்கார வைப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ இவங்க தாவேக்கால இணைஞ்சது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தொண்டர்கள் மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே இப்போ சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.